கொடிக்கம்பம் விழுந்து நொறுங்கிய காரில் யாரும் இல்லாததால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டிருக்கிறது. மாநாட்டை ஒட்டி திடலில் 100 அடி உயர கொடிக்கம்பம் அமைக்க முயற்சி செய்தபோது திடீரென விழுந்து இருக்கிறது. கிரேன் மூலம் கொடிக்கம்பத்தை தூக்கி நிறுத்த முற்பட்ட போது பெல்ட் அருந்து விழுந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் குணசேகரன் நம்மோடு இணைந்திருக்கிறார். குணசேகரன், அங்க என்ன நடந்தது? அந்த காரில் யாரும் இல்லாததால அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டிருக்கிறது. வேறு யாருக்கும் ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டதா? என்ன நடந்தது? விரிவா சொல்லுங்க. நூறு அடி கொடிக்கம்பம் விழுந்து கார் நொறுங்கியதால் மாநாட்டு திடலில் தற்பொழுது பரபரப்பு நிலவி வருகிறது. காரில் யாரும் இல்லாததால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டிருக்கிறது. தாவேகா தொண்டர்கள் அலறி அடித்துக் கொண்டு ஓடிய காட்சிகளை நாம் பார்த்தோம். கொடிக்கம்பம் விழுந்த மதுரை மாநாட்டு திடலில் திருமங்கலம் ஏஎஸ்பி இருந்திருக்கிறார். மதுரை மாநாட்டு திடலில் தாவேகா 100 அடி கொடிக்கம்பம் விழுந்து கார் நொறுங்கிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம். விழுந்து நொறுங்கிய காரில் யாரும் இல்லாததால் அசம்பாவிதமும் தவிர்க்கப்பட்டிருக்கிறது. மாநாட்டை ஒட்டி திடலில் 100 அடி உயர கொடிக்கம்பம் அமைக்க முற்பட்ட போது திடீரென அது விழுந்திருக்கிறது. காரில் விழுந்ததால் யாருக்கும் எந்த காயமும் ஏற்படவில்லை. கம்பத்தை தூக்கி நிறுத்த முற்பட்ட போது கொடிக்கம்பம் விழுந்து அருந்திருக்கிறது. கிரெயின் மூலம் தூக்கி நிறுத்த முற்பட்ட போது பெல்ட் அருந்து கொடிக்கம்பம் கீழே விழுந்தது. அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். கொடிக்கம்பம் விழுந்து கார் நொறுங்கியதால் மாநாட்டு திடலில் தற்பொழுது பரபரப்பு நிலவி வருகிறது. அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம். கொடிக்கம்பம் விழுந்ததால் திடலில் நின்றிருந்த தாவேகா தொண்டர்கள் நாலாபுரமும் சிதறி ஓடியிருக்கிறார்கள். கொடிக்கம்பம் விழுந்த மதுரை மாநாட்டு திடலில் திருமங்கலம் ஏஎஸ்பி அன்சுல் நாகர் நேரில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். மதுரை மாநாட்டு திடலில் தாவேகா 100 அடி கொடிக்கம்பம் விழுந்து கார் நொறுங்கி இருக்கிறது. கொடிக்கம்பம் விழுந்து நொறுங்கிய காரில் யாரும் இல்லாததால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டிருக்கிறது. இதனால் அங்கிருக்கும் தொண்டர்கள் எல்லாம் சிதறி அடித்துக் கொண்டு ஓடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்பொழுது அந்த இடத்தில் பரபரப்பு நிலவி வருகிறது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் குணசேகரன் நம்மோடு இணைந்திருக்கிறார். குணசேகரன், காரில் யாரும் இல்லாததனால கொடிக்கம்பம் அருந்து விழுந்ததால எந்தவித பிரச்சனையும் ஏற்படவில்லை. வேறு ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறதா? அங்க களச்சூழல் என்னவாக இருக்கிறது? விரிவாக சொல்லுங்க. மதுரையை அடுத்திருக்கக்கூடிய பாரப்பத்தி என்ற பகுதியில் நாளை தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2வது மாநில மாநாடு நடைபெற இருக்கிறது. இந்த மாநாட்டிற்காக 100 அடி கம்ப உயரத்தில் தாவேகாவினுடைய கட்சி கொடியினை நாளை மதியம் அந்த கட்சியினுடைய தலைவர் விஜய் கொடியேற்ற இருக்கிறார். இதற்கான முன்னேற்பாடாக 2 தினங்களுக்கு முன்பாகவே இந்த 100 அடி கொடிக்கம்பம் நடக்கூடிய அந்த பகுதி என்பது தயார் செய்யப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து இன்று காலை முதலிருந்தே அந்த 100 அடி கம்பத்தினை ஏற்றுவதற்குண்டான அந்த ஆயத்த பணிகளில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த நிர்வாகிகள் ஈடுபட்டிருந்தார்கள். இதற்காக இந்த 100 அடி கொடிக்கம்பம் என்பது இந்த மைதானத்தில் நிறுவக்கூடிய இந்த பகுதிக்கு கொண்டு வரப்பட்டிருந்தன. இந்த நிலையில் தான் சரியாக ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்பாக இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த 100 அடி கொடியினை ஏற்றுவதற்காக இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் இந்த கொடி கம்பத்தினை நிறுவுவதற்காக வருகை தந்திருந்தார். அப்பொழுது இந்த கட்சி கொடிக்கம்பத்தினை நிறுவுவதற்குண்டான அந்த பணிகள் என்பது தொடங்கப்பட்டிருந்தன. அந்த தொடங்கிய சில நிமிடங்களுக்குள்ளாகவே அந்த கொடிக்கம்பம் என்பது சரிந்து விழுந்திருக்கிறது. இதன் காரணமாக இந்த பகுதி தற்பொழுது ஒரு பரபரப்போடு காட்சியளிக்கிறது. அதிலும் குறிப்பாக 100 அடி கொடிக்கம்பத்தினை கிரேன் மூலமாக அந்த நிர்வாகிகள் அந்த கிரேன் ஆபரேட்டர் மூலமாக இந்த கொடிக்கம்பத்தினை நிறுவுவதற்குண்டான அந்த பணிகளில் ஈடுபட்டிருந்தார்கள். நிறுவுவதற்குண்டான முக்காவாசியான அந்த பணிகள் நிறைவடைந்திருந்த நிலையில் இந்த கொடிக்கம்பத்தினை நிலைநிறுத்துவதற்குண்டான சில நிமிடங்களுக்கு முன்னதாக அந்த கிரேன் இருக்கக்கூடிய கிரேனிற்கும் இந்த கொடிக்கம்பத்திற்கும் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பெல்ட் என்பது அருந்து அந்த எடை தாங்க
முடியாமல் அருகில் இருக்கக்கூடிய பக்கவாட்டில் இருக்கக்கூடிய கார் மீது சாய்ந்திருந்தன. சாயக்கூடிய சில நிமிடங்களிலேயே அங்கே சுதாரித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிர்வாகிகள், பொதுமக்கள், அதனை படம் பிடித்துக் கொண்டிருந்த அந்த பத்திரிகையாளர்கள் என அனைவருமே அந்த பகுதியிலிருந்து தொலைதூரத்திற்கு மிகுந்த ஒரு அச்சத்தோடு சென்றிருந்தார்கள். இதன் காரணமாக அந்த பகுதி தற்பொழுது ஒரு பரபரப்போடு காட்சியளித்திருந்தது. அதிலும் குறிப்பாக அந்த கொடிக்கம்பம் என்பது மத்தியில் சேதம் அடைந்திருக்கிறது. இதன் காரணமாக அந்த கொடிக்கம்பத்தினை மீண்டும் இதே பகுதியில் நிறுவக்கூடிய முடியாத ஒரு நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக நாளை மதியம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த மாநாடு தொடங்கும் முன்பாக கொடிக்கம்பத்தினை விஜய் ஏற்ற இருந்த நிலையில் இந்த கொடிக்கம்பம் என்பது தற்பொழுது ஏற்ற முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதனால் மாற்று இடம் ஏதேனும் இந்த தமிழக வெற்றி கழகம் தரப்பிலிருந்து ஏற்பாடுகள் செய்யப்படுமா அல்லது இந்த 100 அடி கொடிக்கம்பம் என்பது மீண்டும் புதிதாக வரவழைக்கப்படுமா என்பது தற்பொழுது வரை கேள்விக்குறியாக தான் இருந்து வருகிறது. அருகில் இருக்கின்ற இனோவா கார் மீது இந்த கொடிக்கம்பம் விழுந்ததன் காரணமாக அந்த கார் முழுவதுமாக சேதமடைந்திருந்தது. அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த இனோவா காரில் யாரும் இல்லாததாலும் அதே போன்று இந்த கொடிக்கம்பம் சாய்ந்த பகுதியில் பொதுமக்களோ அல்லது இந்த நிர்வாகிகளோ யாரும் இல்லாததன் காரணமாக அசம்பாவிதம் என்பது முற்றிலுமாக தவிர்க்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து இந்த சேதமடைந்திருந்த அந்த இனோவா காரினை கிரேன் மூலமாக ஆபரேட்டர்கள் தொடர்ந்து அந்த காரினை அப்புறப்படுத்தியிருந்தார்கள். அதன் பிறகு தற்பொழுது இந்த பகுதியில் பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டு அந்த பகுதிக்கு நிர்வாகிகள் யாரும் உள்ளே வரக்கூடாத வகையில் அந்த பவுன்சர்கள் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். தற்பொழுது இந்த கிரேன் மூலமாக சேதமடைந்திருக்கக்கூடிய அந்த 100 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய அந்த கொடிக்கம்பத்தினை அப்புறப்படுத்தக்கூடிய அந்த பணிகளிலும் தற்பொழுது ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த பத்திரமாக இந்த பகுதியிலிருந்து எடுத்து செல்வதற்குண்டான அந்த பணிகளில் எவ்வாறு எடுத்து செல்லலாம் எனவும் காவல்துறையினரோடும் அதே போன்று நிர்வாகிகளும் தொடர்ந்து ஆலோசனைகளும் மேற்கொண்டிருந்தார்கள். இந்த சம்பவத்தினை நேரில் பார்ப்பதற்காக விசாரிப்பதற்காகவும் திருமங்கலத்தினுடைய ஏஎஸ்பி ஆக இருக்கக்கூடிய காவல்துறை உயர் அதிகாரியும் நேரடியாக வந்து இந்த விபத்து எப்படி ஏற்பட்டது, எதனால் ஏற்பட்டது என்பது குறித்தான முழுமையான விவரங்களையும் கேட்டறிந்து சென்றிருக்கிறார். இதன் காரணமாக தற்பொழுது இந்த பகுதியில் மீண்டும் கொடிக்கம்பம் எவ்வாறு அந்த கொடிக்கம்பத்திற்குண்டான அந்த இடங்கள் அருகிலேயே தேர்வு செய்யப்படுமா அல்லது கொடி ஏற்றப்படுமா என்பது பொறுத்திருந்துதான் பார்க்க முடியும். இந்த நிலையில் தான் இந்த சேதமடைந்திருக்கக்கூடிய இந்த கொடிக்கம்பத்திற்கு அருகில் யாரும் வர வேண்டாம் எனவும் இங்கு இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இந்த நிர்வாகிகளுடைய வேண்டுகோளாகவும் இருந்து வருகிறது. நிச்சயமாக குணசேகரன், தற்பொழுது அந்த இடத்துல பரபரப்பு நிலவி இருக்கிறதுனால அந்த இடம் பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. திருமங்கலத்துடைய ஏஎஸ்பி அந்த இடத்துல நேரில் வந்து ஆய்வு பண்ணியிருக்கிறாரு. தற்பொழுது அடுத்த கட்டமா அந்த நிர்வாகிகள் எல்லாம் ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டு அடுத்த கட்டமா என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுப்பாங்க. அடுத்தடுத்த கட்டத்தில் இப்ப நாளைக்கு மதியானம் இந்த மாநாட்டு தொடங்கவிருப்பதுனால அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அதாவது இந்த மாநாடு பாரப்பத்தியில் நடைபெற இருப்பதன் காரணமாக சரியாக இந்த நுழைவு வாயிலுக்கு நேர் எதிராகத்தான் இந்த 100 அடி கம்பத்திற்குண்டான அந்த கொடிக்கம்பம் என்பது நிறுவப்பட திட்டமிட்டிருந்தார்கள். இந்த நிலையில் அந்த 100 அடி கம்பம் நேர் எதிராக, அதாவது நுழைவு வாயிலுக்கு நேர் எதிராக திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் அது தற்பொழுது விபத்திற்குள்ளாயிருக்கிறது. மத்தியில் அந்த 100 அடி கம்பத்தினுடைய மத்தியிலேயே விரிசல் ஏற்பட்டு மீண்டும் அந்த கொடிக்கம்பத்தினை நட முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக புதிதாக ஒரு கொடிக்கம்பத்தினை கொண்டு வரப்பட்டு அதன் பிறகு இங்கு அருகில் ஏதேனும் ஒரு இடத்தை தேர்வு செய்து அந்த இடத்தில் நடுவதற்குண்டான அந்த பணிகள் என்பது மிக ஒரு சுலபகரமான காரியம் இல்லாத ஒரு நிலையில் என்ன செய்வார்கள் என்பது இதுவரை தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த நிர்வாகிகளுக்கு இதுவரை தெரியவில்லை. இருந்தபோதும் தற்பொழுது நடுவதற்குண்டான அந்த ஆயத்த பணிகள் செய்யப்பட்டிருந்த அந்த இடத்தில் கான்கிரீட் கலவை என்பது 2 தினங்களுக்கு முன்பாகவே போடப்பட்டு அந்த இடம் என்பது முற்றிலுமாக தயார் நிலையில் இருந்தது. அதாவது கான்கிரீட் கலவையாக சுமார் 24 மணி நேரத்தில் இருந்து 2 தினங்கள் வரை என அந்த கான்கிரீட் கலவை என்பது போடப்பட்டு அது உலர வைக்கப்பட வேண்டியது அவசியமான ஒன்று. இல்லை என்றால் அந்த கான்கிரீட் கலவை என்பது எடை தாங்க முடியாமல் சரிந்து விழக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதன் காரணமாக மீண்டும் அருகிலேயே கொடிக்கம்பங்கள் நடுவதற்குண்டான வாய்ப்பு என்பது சாத்தியக்கூறுகள் தற்பொழுது வரை குறைவாகத்தான் இருந்து வருகிறது. அது குறிப்பாக அந்த கான்கிரீட் கலவை ஏற்கனவே போடப்பட்டிருந்த அந்த நிலையில் அதில் வைக்கப்பட்டிருந்த அந்த அந்த போல்டுகள் என்பது வளைந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த சாய்ந்திருக்கக்கூடிய அந்த கொடிக்கம்பத்தில் ஏற்கனவே 2 ஸ்க்ரூகள் போடப்பட்டிருந்தது. அதிலும் அந்த எடை தாங்க முடியாமல் ஒரு புறமாக சாய்ந்ததன் காரணமாக அதில் இருக்கக்கூடிய அந்த இரும்பு அந்த ஸ்க்ரூகள் என்பது வளைந்திருக்கிறது. இதனால் அதே கான்கிரீட் அந்த பகுதியில் அந்த கொடிக்கம்பத்தினை நடுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இல்லை எனவும் நிர்வாகிகள் தெரிவிக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த உடைந்திருக்கக்கூடிய சாய்ந்திருக்கக்கூடிய இந்த கொடிக்கம்பத்தினை எவ்வாறு அகற்ற வேண்டும், மீண்டும் அந்த கொடிக்கம்பம் எடை தாங்குவதற்குண்டான அந்த புதிய பெல்ட் என்பது தற்பொழுது
தற்பொழுது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அந்த பெல்ட் எடை தாங்குமா, அந்த பெல்ட் எந்த அளவுக்கு உண்டான அந்த எடை தாங்கும் என்பதற்குண்டான ஆய்வுகளும் அந்த கிரேன் ஆபரேட்டர்கள் மூலமாக அந்த நிர்வாகிகள் தரப்பிலிருந்தும் ஆலோசிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் தற்பொழுது இந்த விபத்திற்கு உள்ளாகி இருக்கக்கூடிய இந்த பகுதி என்பது பாதுகாப்பு வளையமாக பவுன்சர்கள் மற்றும் பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டு அவர்கள் கட்டுப்பாட்டில் தற்பொழுது வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு உள்ளதாக 2-3 நிர்வாகிகள் மட்டுமே அங்கு இருக்கக்கூடிய அந்த உடைந்திருக்கக்கூடிய அந்த கொடிக்கம்பத்தினை அகற்றுவதற்குண்டான இந்த மேற்பார்வை பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சாய்வதற்கு சில வினாடிகளிலேயே இங்கிருந்து சாயக்கூடிய ஒரு நிலை அறிந்திருக்கக்கூடிய அந்த பொதுமக்களும் அங்கிருந்து அப்புறமாக சென்றதன் காரணமாக எந்தவித அசம்பாவிதமும் இந்த பகுதியில் ஏற்படவில்லை. கார் மட்டுமே சேதமடைந்திருக்கிறது மற்றும் இந்த கொடிக்கம்பம் முழுவதுமாக சேதமடைந்திருக்கிறது. இதனால் நாளை புதிய கொடிக்கம்பத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் புதிய கொடியினை, கழக கொடியினை ஏற்றுவாரா என்பது தற்பொழுது வரை கேள்விக்குறியாகத்தான் இருந்து வருகிறது. நிச்சயமாக குணசேகரன், நாளைக்கு மதியம் மாநாடு தொடங்கவிருப்பதனால முறையான முன்னேற்பாடுகள் எல்லாம் தொண்டர்கள் பண்ணிட்டு இருக்காங்க. நாளைக்கு மதியானம்குள்ள எல்லாமே முடிஞ்சிடுதா, முன்னேற்பாடுகள் பணிகள்லாம் நிறைவடைஞ்சிடுதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். விவரங்களை பகிர்ந்து கொண்ட மிக நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.